கேள்வி. இப்போ நீங்க வந்து நிறைய கம்பெனிஸோட சேலஞ்சஸ் எடுத்து யூ ஆர் மேக்கிங் தம் பிஸ்னஸ். ஸோ நீங்க நிறைய கம்பெனிஸ் கூட இன்டராக்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு அனுபவம் அப்படிங்கிறது ஒரு 15 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு அனுபவம். ஸோ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏன் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஆகட்டும், தொழில் நிறுவனங்கள், தொழில் முனைவோர்கள் ஏன் ஃபெயில் ஆகுறாங்க, ஏன் தோத்து போறாங்க? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு ரோட்லயே போகும்போது ஒரு பெரிய கடை பயங்கரமான ஜண்டா மேளத்தோட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க இருக்கவே மாட்டாங்க, இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன் அது எங்க தப்பு நடக்குது உங்களை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா நீங்க ஒரு பிசினஸ் அனலிஸ்ட், நீங்க அது எப்படி பாக்குறீங்க? அதுக்கான காரணம் என்ன? சூப்பர் சார், நல்ல கொஸ்டின் இது. ஏன்னா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே கேப் அப்படின்னா சார், ஃபர்ஸ்ட் அவங்க எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதோட கண்டென்ட் எடுத்தோம்னா, இந்த ஸ்டார்ட் அப் எல்லாமே வந்து எக்ஸிஸ்டிங் ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதோ ஒரு ப்ரெஷரோ, எங்காவது நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷரு, வெளியில் வந்துட்டோம் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. இந்த ஸ்டார்ட் அப் எல்லாமே ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணி வெளியில் வருவாங்க. கரெக்ட். ஸோ ஆமாம், அப்போ சொசைட்டி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். அந்த சொசைட்டி நாளைக்கு வந்து இவன் ஃபெயிலியர் ஆகிட்டான் அப்படின்னு பேசிடவே கூடாது அப்படிங்கிறது தான் மேஜராக மைண்டில் இருக்கும். சொசைட்டி ப்ளீஸிங், சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஏற்கனவே இருந்த கொலீக்ஸு, அந்த கம்பெனி எம்டி, இதுக்கு தான் அவங்க வந்து ஸ்டார்ட் அப்கே ரெடி ஆவாங்க ஃபஸ்ட்டு. அது ரெடி ஆகும்போது ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு 1 இயர் கழிச்சு எப்படி இருக்கணும், 5 இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சர்வேவே பண்ணுறதில்ல. தென் மெயினாக நிறைய பேரை மீட் பண்ணது வந்து இந்த அவங்களோட இந்த ROI அப்படிங்கிறது அவங்களுக்கு பண்ணதில்லை, ரிட்டர்ன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அதை யோசிக்கிறதே இல்லை நிறைய பேர். இப்போ ஒரு 10 பீப்புள் நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னா 8 பீப்புள் வந்து ROI போடுறதே இல்லை. என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது எவ்வளோ மாதத்தில் எடுக்க முடியும் அப்படிங்கிறது. ப்ளஸ் அவங்க இப்போத்த சூழ்நிலையை பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து அட்வைஸ், ஐடியாஸ் நிறைய தராங்க. அது வந்து இவங்க பிஸ்னஸ்க்கு செட் ஆகுமா தெரியாது, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. அவர் வேற ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு சக்ஸஸ் ரேட் ஒன்று காமிச்சிருப்பார், ஒரு ஐடியா, அதுக்கும் இந்த பிஸ்னஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அதை கொண்டு வந்து இங்கே உள்ள வச்சு ட்ரையல் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நிறைய விஷயம் பண்ணணும். ஓகே, அப்படி பண்ணும்போது அது மேட்ச் ஆகாது, ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ ஒரு ப்ராப்பர் விஷன் அண்ட் மிஷன் இல்லாமல் போகிறது ஒரு பெரிய ஃபெயிலியர். கரெக்ட். தென் லாங் டேர்ம்க்கு உண்டான பிளானிங்கும் இல்லை, இந்த ROIங்கிறது கிடையாது. அடுத்தவங்களுக்காக இது பண்ணுற மாதிரியான பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. 60% அடுத்தவங்களுக்காக, 40% தான் நமக்காக அப்படிங்கிறது. தென் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்துச்சு அதில் அப்படின்னா அந்த ஒரு கேர்லெஸ்ஸும் இருக்குது சார், லேசினஸ். அதாவது இவரே இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருப்பார், எங்கேயாவது ஃபெயிலியர் ஆகுதுன்னா அவ்வளோ ஃபீல் பண்ணுவார். ஏன்னா எங்கள் எம்டிக்கு பதில் சொல்லணும் அப்படின்ட்டு, ஒரு சின்சியர் எம்ப்ளாயாக இருந்தால். அதே ஓன் பிஸ்னஸ் அப்படின்னா பரவாயில்ல பார்த்துக்கலாம், நம்மளுக்கு தானே, அந்த ஒரு லேசினஸும் வந்துடுது. ஓகே, ஃபென்டாஸ்டிக் சார், ஃபென்டாஸ்டிக் சார். இப்போ அடுத்த கேள்வி, ஒரு கம்பெனிஸ்க்கு நீங்க சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி, சேலஞ்சஸை ஹேண்டில் பண்ணி நீங்க அடுத்த லெவலுக்கு அந்த கம்பெனி எடுத்துட்டு போறீங்க. நீங்க பர்சனலா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்சஸ் உங்க லைஃப்ல வரும்போது அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? இந்த கேள்வி நான் ஏன் கேட்கறேன்னா சார், மெயினா இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ப்ரோக்ராமே நாங்க ஃபோக்கஸ் பண்ணது யூத்ஸ்க்காக தான். இப்போ இருக்கிற யூத் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான யூத்தா இருக்காங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் தன்னுடைய உயிரையே எடுத்துக்கிற அளவுக்கு அவங்க வந்து சென்சிட்டிவா இருக்காங்க. ஒரு சின்ன சேலஞ்சை கூட அவங்க தாங்க முடியல. ஸோ நீங்க ஆஸ் அ பர்சன் உங்க லைஃப்ல வர சேலஞ்சஸை ஹேண்டில் பண்ற ஸ்ட்ராட்டஜி என்ன? அது நமக்கு மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுக்காக இந்த கேள்வி. இந்த கொஸ்டின் வந்து சார், இப்போ ஒரு பெரிய சேலஞ்ச் எனக்கு வருது அப்படின்னா எப்படி ஃபேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம், அந்த டைமில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன வந்து என்ன மாற்றிக்கிறேன் சார். ஃபஸ்ட் ஸ்டெப், நான் வேறு கம்பெனியை மாற்றுறேன், நெய்பரை மாற்றுறேன், அதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன மாற்றிக்கிறேன். என்ன மாற்றிக்கிறேன் அப்படின்னா நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம், நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு பேலன்ஸ்டு பர்சனாக, ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஒரு சேட் கண்டிஷன், பெரிய ஒரு சேலஞ்ச் வந்தாலுமே அந்த பேலன்ஸ்டாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் என்னை தயார்படுத்திக்கிறேன். ஓகே, இப்போ மித்தவங்க வந்து அப்படி உடனேலாம் பேலன்ஸ்டெல்லாம் வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் 2-3 ஒரு ட்ரிக் மாதிரி கூட பண்ணலாம் இதை. கண்டிப்பாக சார். இப்போ நான் ஹிமாலயாஸ் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது அங்கே ஒரு பெரிய சேலஞ்சை பார்த்துருப்பேன் சார். ஓகே, அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
ஏதோ ஒரு ஏன்னா காரில் தான் ட்ரைவ் போயிட்டு இருக்கோம், எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து திடீர்னு லேண்ட் ஸ்லைடிங் ஆகும், என்னவென்ன ஆகும். ஓகே. சூளை மாட்டிடுவோம், இல்லை க்ளோஸ் ஆகிடும் அந்த ரோடு. ஒரு 3-4 டேஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே மாட்டியிருப்போம். ஓகே. ஃபுட் எதுவுமே இருக்காது, -டிகிரியில் இருக்கும், ஸ்டேக்கு எந்த ஃபெசிலிட்டி இருக்காது. அப்படி இருப்ப திரும்ப வருவோமா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்கும் சார் திரும்ப. ஓகே ஓகே. ஸோ அந்த இடத்துல நம்ம சில விஷயங்கள் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி மித்தவங்க லைஃப்லயும் வந்து பெரிய பெரிய விஷயம் கடந்து வந்திருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் கடந்து வந்திருப்பாங்க. கரெக்ட். அப்போ ஏதோ ஒரு ஷாக்கிங் நியூஸ் வரும்போது நம்ம இதோட பெருசா ஒரு விஷயத்தை யோசிச்சோம்னா இது சின்னதா இருக்கும். ஓ ஓகே ஓகே. ஸோ இது ஒரு ஸ்டெப், இது ஒரு பாயிண்ட். இதோட பெரிய ஒரு இது நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம், அதுவே தாண்டி வந்துட்டோமாமா, இதெல்லாம் நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது வரும். ஸோ அதுலேயும் பேலன்ஸாக இருக்க முடியும். இல்லை அப்படின்னா ஃபைனலாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கணும். இது இப்படி ஆயிடுச்சு, இதோட எண்டு என்ன நடக்கும், நம்ம யாராவது ஷூட் பண்ணிடுவாங்களா, அப்படி அப்படி யோசிச்சோம்னாலே அந்த ஃபியர்லேருந்து வெளியில் வந்துடலாம். ஓகே. ஹிமாலயஸ்லாம் வந்து நைட்டு 1 o'clock 2 o'clock இந்த மாதிரிலாம் எங்கேயாவது வாக் பண்ணிட்டு இருக்கோம், என்ன ஒன்று தெரியாது. அப்படிங்கிறப்ப இங்கே ஏதாவது அனிமல்ஸ் கண்டிப்பாக அங்கே வராது. பட் நம்ம டயர்ட் ஆகும்போது நம்ம யோசிக்கிற விஷயம், இந்த இடத்துல நம்ம இருந்துருவோம்னு எழுதிருந்துச்சுன்னா அப்படியே நடக்கட்டும்னு யோசிப்போம். ஒரு தனித்தெம்பு வரும், அதையும் கடந்து நடக்க ஆரம்பிச்சிருவோம். சூப்பர் சூப்பர், ஃபென்டாஸ்டிக் சார், நைஸ்லி புட். அதாவது இதுக்கு மேல என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு இது சூப்பர் சார், ஃபென்டாஸ்டிக் சார். அடுத்த கேள்வி, இப்போ இருக்கிற யங் ஆண்டர்பிரனர் ஜெனரேஷன்ஸ் நாங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டா ரன் பண்றோம் பயங்கரமா, பிசினஸ் பின்னாடி, சக்சஸ்க்கு பின்னாடி. ஸோ இந்த டைம்ல நீங்க ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஃபேமிலியை நாங்க வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் கண்டுக்காம இருப்போம். ஸோ நீங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி பண்றீங்க, எப்படி பண்ணணும்? ஸோ அதான் சார், நான் ஃபர்ஸ்ட் உங்களை மாதிரி தான் வச்சுங்களேன், அந்த பீரியட்ல வந்து பேலன்ஸே இல்லாமல் தான் இருந்தேன், வெறும் ஒர்க் மட்டும்தான், லைஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டைல் நான் மாற்றினேன், இந்த 15 days ஒர்க்கிங்கும் 15 days சும்மாவே வீட்டில் இருக்கிற விஷயம். ஓகே. ஸோ இது எல்லாருனாலையும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுலாம் வரும், வழக்கம் போல் இது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒத்து வராது அப்படின்ட்டு. பட் 5 years நான் அப்படி தான் இருக்கேன். இப்படி இருக்க முடியுது, ப்ராக்டிக்கல் லைஃப்ல இப்படி பண்ண முடியுது. இட் இஸ் பாசிபிள் சார். ஸோ நான் என்ன சொல்கிறேனோ முதல்ல அது நான் வாழ்ந்துட்டு அதில் நான் ரோல் மாடல் ஆகிட்டு தான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஃபர்மேஷனாக. ஓகே ஓகே. எங்கேயுமே நான் அட்வைஸும் பண்ணுறதில்ல, இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் இருக்கேன், இந்த மாதிரி இருக்க முடியுது, பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, ஒர்க் முக்கியம்தான், சம்பாதிக்கணும் கண்டிப்பாக. பட் வீட்டில் அப்படிங்கிறப்போ நம்ம வெளியில் வந்து பிஸ்னஸ்க்காக எப்படி ஒரு கிளைண்ட்கிட்ட பேசுகிறதோ, மித்தவங்களுக்காக வந்து நம்ம நிறைய விஷயம் விட்டு கொடுக்கறது, அக்செப்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். வீட்டில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். ஆமாம். அங்கே இருக்கிற விஷயமெல்லாம் அது எங்கேயாவது போய் நம்ம ஒரு ட்ரைனேஜ் பண்ணோம் அப்படின்னா வீட்டில் வந்து நம்ம அதை அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட்டட்லாம் அப்படியே காமிச்சிடறோம் அப்படி. அப்போது ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க ஒன்று வீட்டில் பண்ண வேண்டியது, என்ன நல்ல விஷயங்கள் பார்க்குறாங்களோ வீட்டில் அம்மாகிட்ட, ஒய்ஃப்கிட்ட, குழந்தைகிட்ட என்ன நல்ல விஷயம் பார்க்குறாங்களோ இமீடியட்டாக அப்ரிஷியேட் பண்ண சொல்லுங்கள். ஓகே, சூப்பர். இது வந்து ஆமாம், நிறைய விஷயம் இருக்குது, அதில் இந்த ஒரு விஷயம் பண்ணாலே போதும். ஏன்னா நிறைய விஷயம் பண்ண முடியாது வீட்டில் வந்து, ஒர்க் லைஃப் ஃபேமிலியும் வந்து பேலன்ஸ் பண்ணணும்னா நிறைய இப்போ 10 types ஆஃப் இது இருக்குது. அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா டைம் எடுத்துக்கும், நம்ம மாறணும், நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரே ஒரு விஷயம், அவங்கள கவனிக்கணும். வீட்டில் யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்களோ, நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்களோ அதை கவனித்து எவிடன்ஸோட அப்ரிஷியேட் பண்ணட்டும். சூப்பர். ஏன்னா நிறைய வந்து குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, நீ அதை பண்ணாத, நீ குக் பண்ணது சரியில்லை, காலையில் நேரத்தில் எந்திரிக்கல, லாக்டவுனில் இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கேன், கிட்ஸை பார்த்துக்கல, அப்படி இப்படின்னு ரொம்ப அந்த அவங்களுடைய என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். கரெக்ட். ஸோ 365 daysல 365 days ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம். பட் 365 daysம் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். அது வந்து சும்மா ஒரு 4-5 days மட்டும்தான் சொல்லியிருப்போம். கரெக்ட். ஸோ அது இல்லாமல் டெய்லி நம்ம என்ன பார்க்குறோமோ அதை அப்ரிஷியேட் பண்ண சொல்லுங்க, மித்ததெல்லாம் தானாக நடந்துடும். அந்த பேலன்ஸிங்கிறது. கஸ்டமர்ஸ் யார் யார், உங்க டீம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். மெயினாக சார் நம்ம ஒரு 32 clients வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் ஆல்ரெடி. ஒரு 5 yearsல வந்து 32 கம்பெனிஸோடைய சேலஞ்சஸ் எடுத்து பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே. அதில் வந்து ஒன்று கூட ஃபெயிலியர் கிடையாது. ஓகே. ஸோ 100% சக்ஸஸ் ரேட். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத சொல்லிடுறேன். கனெக்டிங் மைண்ட்ஸ்னால் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ 3 விதமாக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் சார். ஓகே.
ஆக்சுவலாக பிஸ்னஸ் கன்சல்டன்ட் அப்படிங்கிறது காமன் வேர்டு. அதில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம், மித்தவங்களுக்கும் நமக்கும் உண்டான அந்த டிஃப்ரென்ஸ் ஓகே, யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன செக்மெண்ட் வேணால் எடுத்துக்கிறோம். சில பிஸ்னஸ் கன்சல்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி மட்டும் எடுப்பாங்க, டெக்ஸ்டைல் மட்டும் எடுப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். நம்ம அப்படி இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரி, எந்த இண்டஸ்ட்ரி வேணால் எடுத்துக்கிறோம். ஓகே, அதில் இருக்கிற மேஜர் சேலஞ்ச் இருந்தால் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸ்மூத்தாக போயிட்டு இருக்க கம்பெனி அப்படின்னா நம்ம நோவே சொல்லிடுறோம் சார், அங்கே நமக்கு வேலையே கிடையாது. அது மாதிரி வந்தாங்கன்னா நம்ம இல்லை சார், நல்லா சும்மா பணம் செலவு பண்ணிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நோ சொல்லிடுறோம். சரி சார். ஸோ அதே மாதிரி நம்ம ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகி ரியல் சேலஞ்ச் இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறோம். அதை ஓகே, எடுத்துட்டு 112 டேஸ்க்குள்ளார அந்த சேலஞ்சை முடிச்சிடுறோம் சார். ஓ, எனி சேலஞ்ச், இதுதான் நம்மளோட ஒரு பிராண்ட் வேல்யூவாக இருக்கும். ஓகே, ஓகே, 112 டேஸ்ங்கிறது மேக்ஸிமம். அந்த சேலஞ்சை க்ளோஸ் பண்ணிடுறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஐடியாஸ் கொடுக்குறதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஓகே. ஏன்னா ஐடியாஸ்னால் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஐடியாஸ் தருவாங்க, ஃப்ரீ ஐடியாஸ் நிறைய வருது. ஸோ நம்ம ஐடியாஸ் கொடுக்குறதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம். ஓகே, 112 டேஸ் தான் மேக்ஸிமம் நம்மளோட டெட்லைன். ஓகே, ஓகே சார். இப்போ அந்த ஐடியா இம்ப்ளிமெண்டேஷனுக்கு உங்களோட டீம் இருக்கு இல்லையா, உங்க டீம் மெம்பர்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். எப்படி அந்த செக்ரிகேட் பண்ணியிருக்கீங்க உங்க டீம் மெம்பர்ஸ்? இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, நான் வந்து எங்கள் பிஸ்னஸ் ஹெட்டாவோ சிஇஓ இருப்பேன் அந்த கம்பெனிக்கு. ஓகே. தென் அந்த கம்பெனியில் வந்து ஒரு டெக்னிக்கலாக சப்போர்ட் தேவை இருக்குது. சாஃப்ட்வேரோ ஒரு ஆப்போ அந்த மாதிரி டெக்னிக்கல் சிஸ்டமில் ஒரு சப்போர்ட் தேவை இருக்குது அப்படின்னா நம்ம டீமில் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்து டெக்னிக்கலாக ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். அவர் அந்த பார்ட் மட்டும் பண்ணிட்டு வெளில போயிடுவார். ஓகே. அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு ஒரு ஈவெண்ட் தேவை இருக்குது அப்படின்னா ஈவெண்ட்டுக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஓகே. அவங்க வந்து அந்த ஈவெண்ட் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அந்த ஈவெண்ட் என்னென்னவோ புது ஐடியாஸ், நியூ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு அந்த பார்ட் மட்டும் அவங்க பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி டேட்டா அனலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னிக்கலான விஷயத்துக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து மொத்தமாக ஒரு 6 பேர் இருக்காங்க சூப்பர் டீமில். ஓகே. அவங்க அந்த பார்ட் மட்டும் பார்த்துக்குவாங்க. ஓவராலாக நான் என்னோட கண்ட்ரோலில் அப்படி கொண்டு போய்க்குவேன். ஸோ இதுதான் நம்ம டீம் சார். ஃபேண்டாஸ்டிக் சார். அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் கன்சல்டன்ட் அது ஒன்று பேசணும் இல்லையா, மொத்தம் மூணு விதமாக நம்ம பண்ணுறோம் சார். ஓகே. ஒன்று அவங்களோட சேலஞ்சஸ் எடுத்து 112 டேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தரோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட கோல் இருக்கும், பெரிய ஒரு எய்ம் ஒன்று வச்சுருப்பாங்க. அது பண்ணுறதுக்கு ஒரு 10 இயர்ஸ் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த பெரிய கோலை வந்து நம்ம 2 இயர்ஸில் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஓகே. ஸோ இது வந்து 2வது விஷயம். ஓகே. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நார்மல் பர்சன், ஒரு எம்டியோ இல்லை ஒரு பொலிட்டீஷியனோ இல்லை ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களோ, ஓகே, இப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க, அவங்க செலிபிரிட்டியாக மாறணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஓகே. அவங்களோட இமேஜை ரீஃப்ரேம் பண்ணிடுவோம், டக்குன்னு ஃபேமஸ் பண்ணி விட்டு ஓகே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறோம். இது வந்து புதுசு, நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்துருக்கிற விஷயம். வாவ், சம்திங் நியூ சார். ஆமாம், இப்போ தான் ஆட் ஆகிருக்குது. ஓகே. ஏன்னா ஏற்கனவே 2 விஷயமும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஓகே. கடைசியாக இப்போ இதுவும் மார்க்கெட்டில் நீட் இருக்குது அப்படிங்கிறங்காட்டிக்கு இது ஒன்று எடுத்திருக்கோம். ஃபேண்டாஸ்டிக் சார், ஃபேண்டாஸ்டிக். அதாவது நீங்க கடைசியா சொன்ன அந்த ரீபிராண்டிங், ரீஇமேஜிங் அப்படிங்கிறது இட்ஸ் சம்திங் நியூ, நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? How is the response for it, sir? நல்லா இருக்கு சார். இப்போ பொலிட்டிஷியன் உள்ள வந்திருக்காங்க. ஆக்சுவலி ஒரு பொலிட்டிக்கல் ஒருத்தர் ஓகே மீட் போயிட்டு இருக்கு. ஓகே. சின்ன லெவல்ல ஒரு தலைவர் அப்படிங்கிறது அவர் வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து அவர் வரணும் அப்படிங்கிறதுக்கு, ஸோ இப்போ சேர்மனா இருக்காரு, அடுத்ததுல வரணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி. ஸோ அது ஒன்று வந்திருக்கு. தென் சினி ஃபீல்ட்லயும் 2 பேர் கேட்டிருக்காங்க. அவங்க இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணி ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களால ஷைன் பண்ண முடியல. ஓகே. அப்படி இருப்போம் அவங்கள வந்து ஷார்ட் பீரியட்ல டக்குன்னு ஃபேமஸ் பண்ணி அந்த ஒரு லைம் லைட்ல கொண்டு வர விஷயம், செலிபிரிட்டியாக பண்ற விஷயம். ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்காக நல்லாவும் இருக்கும். ஓகே சார். அதாவது சிஸ்டமேட்டிக்கா நீங்க போவீங்க இல்லையா சார்? அதாவது இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்லி இட்ஸ் நாட் ஜஸ்ட் வேர்ட் ஆஃப் மவுத், சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருக்கும் இல்லையா? கரெக்ட். இப்போ நான் வருடம் ஒரு முறை இந்த ஹிமாலயஸ் போறேன்னு சொல்றேன். ஆமாங்க. ஸோ ஒரு மினிமம் 30 டேஸ் ஆகலாம், மேக்ஸிமம் 50 டேஸ் ஆகலாம் சார். இந்த 50 டேஸ் நான் போயிட்டு வர்றதுக்குள்ளார நான் பார்த்துட்டு இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே அதே மாதிரி தான் போயிட்டு இருக்க மொழியா எங்கேயுமே கேப் இருக்காது. ஓ ஓகே. ஸோ 50 டேஸ் என்னால் அவுட் ஆஃப் போக முடியுது. ஓகே. அந்த அளவுக்கு ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆட்டோமேட் பண்ணிடுவோம். அந்த கம்பெனியோட எம்டி இருந்தாலும் இல்லாட்டியும், நான் இருந்தாலும் இல்லாட்டியும் நல்லா போற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சிஸ்டமா இருக்கும் சார். சூப்பர் சார், சூப்பர். இந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிடுறோம். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து 3 ப்ராஜெக்ட்ஸ் எப்பவுமே பைப்லைனில் இருக்கும், எப்பவுமே லைவ்ல இருக்கும். ஓகே. அதில் வந்து எஸ்எஸ் பிராண்ட் ரைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாங்க. ஸோ அது வந்து நம்மளோட மெயின் ப்ராஜெக்டாக இருக்குது சார். ஓகே. அங்கே வந்து நான் சிஇஓவாக இருக்கேன்.
ஸோ ஒவ்வொரு கம்பெனிலையும் எனக்கு ஒரு போஸ்டிங் இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே. அந்த ஓவரால் நமக்கு அந்த கண்ட்ரோல் இருக்குங்காட்டிக்கு நமக்கு அந்த போஸ்டிங் வந்துடும். ஓகே. ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு தான் இருக்கும், ஓவரால் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த ப்ரொடக்ஷன், ரீட்டைல் அந்த மாதிரி கிட்டத்தட்ட இப்போ அது 44 நியூ ஷாப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது சூப்பர். ஸோ ப்ரொடக்ஷனும் நம்ம தான், ரீட்டைலும் நம்ம தான், அந்த மாதிரி இருக்கு. சரி. ஸோ அது ஒரு சைடு. இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு சார். ஓகே. ப்ரோப் 7 அப்படின்ட்டு. ஓகே. ப்ரோப் 7 பெட்டர் லைஃப். ஓகே. ஸோ அங்கேயும் சிஓ இருக்கேன். ஓகே. அங்கே வந்து யூஎஸ் பேஸ்டு கிளைண்ட்டு, கனடா அந்த மாதிரிலாம் இருக்கும். அதோடைய நெக்ஸ்ட் லெவல் வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இவ்வளோ வருஷம் என்ன க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறது, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரிபிள்னு வச்சுங்களேன். டர்ன் ஓவரும் சரி, மேன் பவரும் சரி. ஸோ அதுதான் அங்கே கோலாக இருக்கு. இங்கே சிஓ இருக்கேன். இது போக மந்திரகிரி டெக்ஸ்டைல் அப்படின்ட்டு ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர். ஓகே. ஸோ அங்கே வந்து அஃபிஷியல் ட்ரெயினராகவும் பிஸ்னஸ் ஹெட்டாகவும் இருக்கேன். சூப்பர் சார். வந்துடும். சூப்பர் சார். அதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸான இல்லை, சிம்பிள் சொல்யூஷன் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்க. செம்ம சார். அடுத்த கேள்வி, புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறியா இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு, இப்போ உங்களை மாதிரியே ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியா இருக்காரு, அவங்களுக்கு, யூத்துக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுடைய அனுபவ ரீதியாக நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஒரு 3 அட்வைஸ் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? சார் அட்வைஸ் நிறைய எடுத்துக்க வேண்டாம். ஓகே. ஸோ ஃப்ரெஷர்னு வச்சுங்களேன். ஃப்ரெஷர் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா ஃபர்ஸ்ட் அவர் எங்கேயாவது ஒர்க் பண்ணணும் சார். எங்கேயாவது போய் ஒரு ஜாப்ல வந்து இருந்து வேலைன்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக்கணும். 6 மந்த்ஸோ 1 இயரோ ஏதோ ஒன்று. இப்போ அந்த 1 இயர் வந்து சின்சியராக என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் அந்த சிஸ்டம் எப்படி இருக்குது, ப்ராசஸ் எப்படி இருக்குது, இதெல்லாமே லேர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 இயராவது மினிமம் அவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அவர் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே. அது பண்ணும்போது சைமல்டேனியஸாக இவரோட பிஸ்னஸோடைய ஃபுல் டேட்டா எடுக்க ஆரம்பிச்சிடணும். அதோட மார்க்கெட் எப்படி இருக்குது, ஒரு 5 இயர்ஸில் எப்படி இருக்கலாம், இப்போ எப்படி இருக்குது, இந்த ட்ரெண்டில் அது செட் ஆகுமா, லாங் டேர்முக்கு வருமா, அதோடைய அப்கிரேட் என்ன அப்படிங்கிறது, அந்த பிஸ்னஸோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, இதெல்லாமே அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. அனலைஸ் பண்ணிட்டு இப்போ 1 இயர் கழிச்சு வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ அந்த ட்ரெண்ட் இல்லை அப்படின்னா அதை ட்ராப் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும் அவர். ஓ ஓகே. ஓகே. எப்படி என்ட்ரிக்கு நம்ம ரெடி ஆகுறோமோ அதே மாதிரி எக்ஸிட்டுக்கும் ரெடியாக இருக்கணும். ஓ ஓகே. இப்போ பிஃபோர் கொரோனா, ஆஃப்டர் கொரோனான்னு நிறைய விஷயம் மாறி இருக்கும். ஆமாம். ஸோ அப்போ இந்த ட்ரெண்டில் வந்து அது வச்சோம்னா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை டக்குன்னு ட்ராப் பண்ணிவிட்டு அப்போ என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதை யோசிக்கும், அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே. ஸோ அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோம், இது மந்த்லி என்ன ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா எவ்வளோ மாதத்தில் பிரேக் ஈவன், எவ்வளோ மாதத்தில் நம்ம போட்ட பணம் எடுக்க முடியும், இதையும் அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே ஒரு டென்டேட்டிவாக, ரொம்ப அக்யூரேட்டாக முடியாது, டென்டேட்டிவாக அவர் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 100% சக்ஸஸ் ஆகுது. சூப்பர் சார். ஃபேண்டாஸ்டிக். இது அனலைஸ் பண்ணும்போது டவுட் இருந்துச்சுன்னா ட்ராப் பண்ணிடணும். ஓ ஓகே. நம்ம சொல்லிட்டோம், வருஷக்கணக்காக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம், அதுக்காக ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும்னு ப்ரெஷர் வந்தாலே பழையபடி அந்த சொசைட்டிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே. இது கரெக்டாக வரலன்னா ட்ராப் பண்ணிட்டு அடுத்தது அப்படிங்கிறது வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு போயிடலாம். சூப்பர் சார். ஃபேண்டாஸ்டிக். அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்சைடர் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான இன்சைடர் வியூஸ் நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்க. நல்ல வேல்யூஸ் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா எங்களுடைய நேயர்களுக்கும் இது ஒரு பயங்கர வேல்யூ ஆட் ப்ரோக்ராமா இருக்கும். ஸோ இவ்வளோ பிஸி ஸ்கெடியூல்லையும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ பொறுமையா எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் சார் ஃபார் கம்மிங் ஹியர். சேரன் அகாடமி சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம் உங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. ஸோ மீண்டும் சந்திப்போம் சார். மீண்டும் சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.